60 வருஷத்துல என்னைக்குமே நடக்காத ஒண்ணு இப்போ அஸ்ஸாம்ல நடந்துட்டு இருக்கு. கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடுது. நூத்துக்கணக்கான மக்களும் கால்நடைகளும் நதியில அடிச்சு செல்லப்படுது. ஜூலை 18ல இருந்து 22 வரைக்குமே அஸ்ஸாம ஒட்டி இருக்கக்கூடிய நாகாலாந்து பகுதிகளில் வழக்கம் போல பெய்யற மழையை விட கிட்டத்தட்ட 400 மடங்கு அதிகமா கனமழை கொட்டி தீக்குது. இதனால பிரம்மபுத்திரா மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சின்ன சின்ன நதிகள்ல இருந்து திடீர்னு வந்த வெள்ளம் மக்களை மிரள வச்சிருக்கு. நடுராத்திரியில திடீர்னு நீர்மட்டம் உயர்ந்ததுனால மக்கள் தப்பிக்கவே வழி இல்லாம போயிருச்சு. நீரோட இந்த கோர தாண்டவத்துல இதுவரைக்கும் 70க்கும் மேற்பட்டவங்க பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீட்டை இழந்து நடு தெருவுல நிக்கிறாங்க. குறிப்பா சமூக வலைதளங்கள்ல பரவற மாடுகளும் கால்நடைகளும் வெள்ளத்துல செத்து மிதக்கிற அந்த வீடியோக்கள் எல்லாமே நெஞ்ச உறைய வைக்குது. இருந்தாலும் மனிதனுக்கு மனிதன் தான் உதவ முடியும்னு மனிதாபிமானம் மிக்க மனிதர்களோட காணொலிகளும் பகிரப்படுது. லாஸ்டா நாம கேரளாவை பார்த்தோம், இப்போ அஸ்ஸாம பாக்குறோம். இப்படி அடுத்தடுத்த இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்துட்டாலும் இயற்கையை நம்மளால என்னைக்குமே பீட் பண்ணவே முடியாது அப்படின்றத அப்பப்ப உணர்த்திட்டு தான் இருக்கு. இயற்கையோட கோபத்துக்கு முன்னாடி மனுஷன் ரொம்ப ரொம்ப சின்னவன். இருக்கிற காலத்துல யாரையும் துன்புறுத்தாமலும் புண்படுத்தாமலும் இருந்து பழகுவோம்.